கோவையில் 7ஆம் வகுப்பு மாணவனை நண்பர்களே அடித்து கொன்று குழி தோண்டி புதைத்த சம்பவம் குலை நடுங்க வைத்துள்ளது. மீன்பிடிக்கச் சென்ற இடத்தில் ஏற்பட்ட தகராறில் பாட்டிலாலும் கல்லாலும் அடித்து கொன்றதன் பகீர் பின்னணி என்ன? கோடை விடுமுறையில் நண்பர்களுடன் மீன்பிடிக்க சென்ற 13 வயது சிறுவன் காணாமல் போன நிலையில் 2 நாட்களுக்கு பின் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அச்சத்தில் உண்மையை மூடி மறைக்க குழி தோண்டி புதைத்த 6 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் சிக்கியது எப்படி? கோயம்புத்தூர் இருகூர் நியூ காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பாரதி ராஜா. இவரது மூத்த மகன் திவிஸ் ஆர்ஜி புதூரில் உள்ள அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். தற்போது கோடை விடுமுறை என்பதால் சிறுவன் வீட்டில் இருந்துள்ளார். இவர் கடந்த 15ஆம் தேதி பிற்பகலில் நண்பர்கள் சிலருடன் இருகூர் மாசாணியம்மன் கோயில் அருகே உள்ள வாய்க்காலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கிறார். இரவு நீண்ட நேரமாகியும் சிறுவன் வீடு திரும்பாததால் பெற்றோர் பதற்றமடைந்தனர். ஊர் முழுவதும் தேடி பார்த்தும் சிறுவன் கிடைக்கவில்லை. சிறுவனுடன் சென்ற நண்பர்களிடம் விசாரித்ததில் அவர்கள் ஏதேதோ கூறியிருக்கிறார்கள். அதை கேட்டு பதறிப்போன பெற்றோர் சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் சிறுவனை காணவில்லை என புகார் அளித்திருந்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் திவிஸுடன் கடைசியாக சென்ற சிறுவர்களை தனியாக அழைத்து விசாரித்தனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார்கள். இதனால் போலீசாருக்கு சந்தேகம் அளித்ததும் விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தினர். அதில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது. சம்பவத்தன்று வாய்க்காலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திவிஸ் மற்றும் உடன் சென்ற சிறுவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றியதில் கைகலப்பாகியுள்ளது. அதில் ஆத்திரமடைந்த 2 சிறுவர்கள் அங்கு கிடந்த காலி மது பாட்டில்கள் மற்றும் கல்லால் திவிஸின் தலையில் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த திவிஸ் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதை பார்த்து பயந்து போன சிறுவர்கள் உண்மையை மூடி மறைக்கும் நோக்கில் உடலை அங்கேயே ரகசியமாக குழி தோண்டி புதைத்திருக்கிறார்கள். பின்னர் வீட்டிற்கு திரும்பியவர்கள் எதுவும் தெரியாதது போன்று இயல்பாகவே நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து சிறுவர்கள் காட்டிய இடத்தில் புதைக்கப்பட்ட மாணவனின் உடலை போலீசார் தோண்டி எடுத்தனர். இதையடுத்து உடலை உடற்கூறாய்வுக்காக சிங்காநல்லூரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 6 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவர்களை பிடித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மீன் பிடிக்கும் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தான் திவிஸ் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கால்வாயில் மீன்பிடிக்க சென்ற இடத்தில் ஏற்பட்ட தகராறில் 7ஆம் வகுப்பு மாணவனை நண்பர்களே அடித்து கொலை செய்து உடலை குழி தோண்டி புதைத்தது கோயம்புத்தூரில் குலை நடுங்க வைத்திருக்கிறது.